எனக்கு அவ்வளவு பயமா? எதிர்த்தரப்பை கேலி செய்து அர்ச்சுனா. ராஜபக்சேக்களின் இனவாதத்துக்கு எதிராக பொங்கியதும் மற்றும் ஒரு தேரர். திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம், போலீசாரை இடைநீக்கம் செய்ய கோரிக்கை. ஜேவிபியின் செயலாளருக்கு போலீஸ் பாதுகாப்பு. அனுர தரப்பின் பேரணிக்கு ஆட்களை திரட்டுவதற்காக போலீசாரின் உதவி. தீபக பிரதான வீதிகளுக்கு வீதி அடையாள குறியீடுகள் தேவை, வலியுறுத்தும் பிரதேச சபை. மே 9 மீண்டும் உருவாக்கிவிட வேண்டாம், விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. திருமலை விகாரையின் கட்டுமான பணிகளை உடன் நிறுத்துமாறு நீதிமன்ற உத்தரவு. ஏஎல் பரீட்சை விடைத்தாள்களை அனுப்ப மறந்து அதிகாரிகள், யாழில் நடந்த வரலாற்று தவறு. அரசு வைத்தியசாலைகளில் 150 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு. இலங்கையில் உள்ள காணிகள் துல்லியமாக வரைபடமாக்கும் முயற்சி. தொடர்பான விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தலை வைக்க மாட்டோம் என்று கூறினீர்கள். ஒரு ராமநாதன் அர்ச்சனாவிற்காக 159 பேரும் பயப்படுவதை நினைத்து வெட்கமாக உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்திலே பொருளாதார மத்திய நிலையமே இல்லை. ஆனாலும் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் இருக்கின்ற பொருளாதார மத்திய நிலையத்தை சீரமைக்க அமைச்சர் சந்திரசேகருக்கு இவ்வளவு கூறியும் அதில் அவர் ஈடுபாடு காட்டுவதாக தெரியவில்லை. மேலும் பிரஜாசக்தி என்ற ஒன்றை இந்த அரசாங்கம் கொண்டு வந்தது, அதுவும் இந்த அரசாங்கத்தின் ஏமாற்று வேலை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த புத்தளம் வைத்தியசாலையை டைப் B-ல இருக்கிற வைத்தியசாலையை கொண்டு போய் டைப் இந்த මේ අදාළ කරුණට අදාළව කතා කරන්න. අපිට නේ කියන්නේ අපි ඒක කතා කරනවා. අදාළ කරුණට දැන් ඔබතුමීට මම කතා කරන්නේ කැමති නැත්නම් මම ඉවර කරනවා. ඔබතුමීට ඕනද මම නවත්තන්නේ? මගේ டைம் என்ன ஆஸ்தி කරන්නේ. අර புத்தளம் வைத்தியசாலை என்று சொல்லி ஒரு வைத்தியசாலை அதை டைப் B-ல இருந்து டைப் A-க்கு கொண்டு போறாங்கன்னு ஒரு பெண்ணம்பெரிய ஜனாதிபதி உட்பட ஒரு பெண்ணம்பெரிய வைத்தியசாலை, ஒரு வைத்தியசாலை அட்மினிஸ்ட்ரேட்டர், ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதை என்ன டைப் B-ல இருந்து டைப் A-யா மாத்தாம DGH-ஆ கொண்டு வரலாம். குறைஞ்ச ஒரு பாபிசோ கேகாண்டுப்பா பாபிசோ ஒரு குறைஞ்சது ஒரு ஆக குறைஞ்சது අදාළව කතා කරන්න මන්ත්‍රීතුමා வடியண்ட குறைஞ்சது ஒரு MS கூட இல்ல. அது அதாவது பக்கத்து ஹாஸ்பிடல்ல வேலை MS தான் அந்த வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். கத்துறாங்க எல்லாரும் கத்துங்கோ. என்ன வெக்கம் என்னடா විනාඩියයි තියෙන විනාඩියක් කාලයක් ඔක්කොම ඉවර කරලා විනාඩියක් එහෙනම් මම නවත්තන්නම් දෙන්න වෙන කාට හරි මම නවත්තන්නම් එන විනාඩියක් කාලයක් කරදර කරලා ඉවරයිනේ මේක. මේ බලන්නකෝ එජොයිමන් මෝෂන් මට විනාඩි තව විනාඩියක් දෙන්න මම ඉවර කරන්නම්. හරි විනාඩියෙන් ඉවර කරන්න හරි thank you. විනාඩියයි බලන්නකො පාපිසෝ ටික ගෑ ගන්න විදිය. අපි එක්කෙනෙක් நகிட்டாம මේ පාපිසோட ඉන්න බැරි වෙලා දෙන්නේ. அந்த அந்த முஸ்லிம் மக்களுக்கு இந்த பெரிய பொய்யை சொல்றீங்கள். அந்த டைப் B வைத்தியசாலையை டைப் A மாத்தவே ஏலாண்டு நான் அமைச்சரோட கடிச்சு கேட்டு நான் மிகப்பெரிய போய் ஃபைசல் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு நாங்க மாத்த போறோமா. மாத்தேல நான் ஒரு ஹாஸ்பிடல் MS போட்டை மாத்துவதால ஒரு வைத்தியசாலையை டைப் B-ல இருந்து டைப் A கொண்டு நீங்க சொல்ற மிகப்பெரிய போய் சொன்ன உடனே எத்தனை செருப்பு கட்டைகளா விளம்புது. வெக்கமா இல்லையா ஐயா உங்களுக்கு? செருப்பு கட்டைகளுக்கும் இந்த செருப்பு தேஞ்ச செருப்புகளுக்கும் ராமநாதன் அர்ச்சனாவோட கடைசியா ஒரு பெரிய பிரச்சனை என்னென்றால் வடக்கு மாகாண சபை தப்பரவிசதின்னு மிக இவரகரன்னா தப்பரவிசதிண்டு மாகாண சபை தேர்தலை வைக்க மாட்டான்னு சொல்லிட்டீங்க. ஒரு ராமநாதன் அர்ச்சனா உங்களுக்கு இந்த பயமண்டா? எனக்கு வெக்கமா இருக்கு. 150 பேரும் சாப்பாடாடா சாப்பிடுறீங்க, சோறா சாப்பிடுறீங்க. நன்றி வணக்கம். திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் முழுமையாக திட்டமிட்ட இனவாத செயற்பாடு என ராஜாங்கனை சத்தாரத்தின தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார். திருகோணமலை புத்தர் சிலை தொடர்பில் பலாங்கொடு ஹஸ்ஸப தேரருக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளது. ஹஸ்ஸப தேரர் முழுமையான இனவாதி எனவும் சாடியுள்ளார். ஹஸ்ஸப தேரருக்கு பணம் கொடுத்தால் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒருவர் என சத்ராரத்ன தேரர் தெரிவித்திருக்கின்றார். ஹஸ்ஸப தேரர் தலையிடும் விடயங்களில் குழப்பங்கள் ஏற்படுவது வழமையான ஒன்றாகும். அதற்கமைய எதிர்வரும் 21ஆம் தேதி அரசுக்கு எதிராக பேரணி ஒன்று நடத்தப்பட உள்ளது. இந்த பேரணி சமகால அரசாங்கத்தை கவிழ்க்க நாமல் ராஜபக்சவினால் முன்னெடுக்கும் செயற்பாடாகும் என்றும் சத்தாரத்ன தேரர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலைக்கு அடுத்தடுத்து தேரர்கள் செல்கின்றார்கள். ஞானசார தேரரும் சென்றார். அப்படி என்றால் ஏதோ ஒரு பிரச்சினை உள்ளதென அனைவருக்கும் தெரியும். தவறான விடயங்களுக்கு நாங்களும் எதிர்ப்புதான். அரசாங்கத்தை கவிழ்க்க இந்த மோசடியாளர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அதற்கான இனவாதம் மதவாதம் தூண்டப்படும் என நான் பயமின்றி கூறுவேன். இந்த மோசடி செயற்பாடுகளில் ஏமாற வேண்டாம் என நான் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், ஏமாற்றுக்காரர்கள், திருடர்கள்
அதிகாரிகளால் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்ட குற்றச்சாட்டில் ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரியை பணி இடைநீக்கம் செய்துவிட்டு அந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்றில் உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேசி அலவத்துவல இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், நான் இனவாதி அல்ல, எனினும் திருகோணமலை சம்பவம் பற்றி குறிப்பிட்டாக்க வேண்டும். அந்த சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் அறிக்கை கோரப்படும் என ஜனாதிபதி கூறியிருந்தார். போலீசாரின் நடத்தை அவ்வளவு நல்லதாக இருக்கவில்லை. போலீசார் எவ்வாறு செயற்பட முடியும்? இது குறித்து வெட்கப்பட வேண்டும். இந்த சம்பவத்துடன் அரசாங்கம் அமைச்சர்கள் தொடர்பில்லை எனில் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை பணி நீக்கம் செய்துவிட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி தங்காலை பிரதேசத்தில் நடத்தவிருக்கும் பேரணிக்கு ஆட்களை திரட்டுவதற்காக போலீசாரின் உதவியை நாடியுள்ளதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்கு நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டினார். தேசிய மக்கள் சக்தியின் பேரணிக்கு மக்களை அணிதிரட்டுமாறு கோரி தெற்கில் உள்ள காலி, மாத்தறை மற்றும் ஏனைய பகுதிகளில் உள்ள அனைத்து போலீஸ் பிரிவுகளுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் பேரணியில் கலந்து கொள்ளும் மக்களுக்கு உணவுக்கு ஏற்பாடு செய்யுமாறும் போலீசார் கேட்கப்பட்டுள்ளதுடன் பேரணிக்கு அணிதிரட்டப்படும் ஆட்களின் எண்ணிக்கையை குறிப்பிட்டு அதற்கான கையொப்பத்தை இடுமாறு போலீஸ் பிரதிநிதிகள் நிர்பந்திக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனினும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உள்ளிட்ட அரசாங்கத்தின் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை முழுமையாக மறுத்ததுடன் போலீஸ் விவகாரங்களில் அரசாங்கம் ஒருபோதும் செல்வாக்கு செலுத்துவதில்லை என்றும் உறுதியளித்தார். வேலணை பிரதேச சபையின் ஆளுகைக்குள் இருக்கும் பாடசாலைகள், ஆலயங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களை வாகன சாரதிகளுக்கு அடையாளம் காண்பிக்கும் வகையில் வீதி அடையாள குறியீடுகளை காட்சிப்படுத்துவதுடன் வேக கட்டுப்பாட்டு அடையாள கம்பிகளையும் நாட்டவும் உரிய தரப்பினருக்கு அறிவுறுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேலணை பிரதேச சபை அமர்வில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமர்வு இன்று காலை 10 மணிக்கு தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது குறித்த விடயம் குறித்து உறுப்பினர் அனுசியா ஜெயகாந்தினால் சபையில் முன்மொழிவு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த முன்மொழிவு குறித்து அவர் உரையாற்றுகையில், அண்மைய காலங்களில் வீதி விபத்துகள் அதிகரித்து வருவதை காண முடிகின்றது. இந்நிலையில் வேலணை பிரதேச சபையின் ஆளுகைக்குள் இருக்கும் பாடசாலைகள், முக்கிய ஆலயங்கள், பொதுச்சந்தைகள், முக்கிய வளைவுகள் மற்றும் சந்தைகளில் முறையான போக்குவரத்து அடையாள குறியீடுகள் பெரும்பாலும் இல்லாத அல்லது காண்பிக்கப்படாத நிலையிலேயே இருக்கின்றது. குறிப்பாக தீவக பகுதியின் முக்கிய மையமாக இருக்கும் வேலணையின் பிரதான வீதிகளில் வீதி குறியீடுகள், வீதி கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட அடையாளங்கள் இல்லாத அல்லது காண்பிக்கப்படாத நிலை இருக்கின்றது. அதே நேரம் தற்போது தீவகத்தை நோக்கி நாளாந்தம் தென்பகுதியில் இருந்து சுற்றுலாவிகளுடன் நூற்றுக்கணக்கான பேருந்துகள் வருகின்றன. அத்துடன் டிப்பர் வாகனங்களும் கட்டுமான பொருட்களுடன் அதிவேகமாக செல்கின்றன. இதனால் விபத்துகளை உருவாக்கும் சந்தர்ப்பங்களும் அதிகரித்து காணப்படுகின்றன என்றார். எனவே மாணவர்களது பாதுகாப்பையும் மக்களது பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு வீதி குறியீடுகளை முறையாக காண்பிக்க துறைசார் தரப்பினர் ஊடாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். பிரதேசத்தின் பாதுகாப்பு கருதியதான குறித்த கோரிக்கைக்கு சபையின் முழு ஒத்துழைப்பு வழங்கப்பட்ட நிலையில் அது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வதாக தவிசாளர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி இடம்பெற்ற சம்பவம் போலவே மீண்டும் ஒரு வன்முறையை உருவாக்கிவிட வேண்டாம் என எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி தெரிவித்துள்ளார். அதோடு மீண்டும் அவ்வாறான ஒரு பிரச்சினை உருவாக்காமல் இருப்பதற்குத்தான் தாம் கொழும்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்தல் கருத்தரங்கை நடாத திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எந்த காரணம் கொண்டும் அநீதிக்கு இடமளிக்க மாட்டோம் எனவும் சிதம்பரம் கருணாநிதி தெரிவித்திருக்கின்றார். அதோடு இந்த நாட்டின் ஜனாதிபதி மிக அழகாக சேவை செய்து கொண்டு இருக்கின்றார் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். திருகோணமலை கோட்டை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாரைக்கு சொந்தமான தற்காலிக கட்டடத்தின் தற்போதைய கட்டுமானங்களை இத்துடன் நிறுத்தவும், புதிய கட்டுமானங்கள் மற்றும் மாற்றங்கள் எதுவும் செய்யக்கூடாது என திருகோணமலை தலைமை நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருகோணமலை கோட்டை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாரைக்கு சொந்தமான தற்காலிக கட்டடத்தில் தற்போதைய கட்டுமானங்கள் இத்துடன் நிறுத்தவும், புதிய கட்டுமானங்கள் அல்லது மாற்றங்கள் எதையும் செய்யக்கூடாது என்றும் திருகோணமலை தலைமை நீதவான் MNM சம்சுதீன் நேற்று விகாராதிபதிக்கு உத்தரவிட்டார். திருகோணமலை போலீஸ் கண்காணிப்பாளர் JL அஜித்குமார்
துறைமுக போலீஸ் பொறுப்பதிகாரி மற்றும் தலைமை ஆய்வாளர் KWESK சமரசிங்க ஆகியோர் முன்வைத்த உண்மைகளை பரிசீலித்த பின்னர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. திருகோணமலையில் உள்ள டச்சு விரிகுடா கடற்கரையில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாராதிபதி தற்காலிக கட்டடம் கட்டுவது தொடர்பாக கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள முகாமைத்துவ பிரிவு தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து போலீசார் நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பித்தனர். இதன்போது முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதவான் தொடர்புடைய கட்டுமானத்தின் முன்னேற்றம் மற்றும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை குறிக்கும் அறிக்கையை எதிர்வரும் 26ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு துறைமுக போலீசாருக்கு உத்தரவிட்டார். இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட நீதிமன்ற உத்தரவின் நகல்களை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட விகாராதிபதியிடம் ஒப்படைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடமிருந்து ஜனாதிபதி அறிக்கை ஒன்றை கோரியிருந்தார். மேலும் சம்பவ இடத்துக்கு விஜயம் செய்து திருகோணமலை போலீஸ் குற்றவியல் ஆய்வகத்தின் குழு ஒன்று அருகில் உள்ள பாதுகாப்பு வேலியை வெட்டி அறிவியல் ஆதாரங்களை பதிவு செய்ய நடவடிக்கை எடுத்தது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் கல்வித்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு மோசமான கவனக்குறைவு யாழ்ப்பாணம் நெல்லியடியில் உள்ள ஒரு பரீட்சை நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. நெல்லையடியில் உள்ள ஒரு பிரபல பாடசாலையில் அமைக்கப்பட்ட உயர்தர பரூஷி மத்திய நிலையத்தில் உயிரியல் பாடத்தை எழுதிய 21 மாணவர்களின் முதலாம் பகுதிக்கான அதாவது பல்தேர்வு வினா விடைத்தாள்கள் திருத்தும் பணிகளுக்காக அனுப்பப்படாமல் தவறவிடப்பட்டுள்ளன. கல்வி பொதுதராதர உயர்தர பரூஷி தற்போது நடைபெற்று வருகின்றது. நெல்லையடியின் பிரபல பாடசாலை ஒன்றில் உள்ள பரூஷி மத்திய நிலையத்தில் உயிரியல் பாடத்தின் பல்தேர்வு வினா பரூஷி நடத்தப்பட்டது. 21 மாணவர்கள் பரூட்சையில் தோற்றி முறைப்படி விடைத்தாள்களை கையளித்துள்ளனர். இந்த விடைத்தாள்கள் அன்றைய தினமே உரிய பாதுகாப்பு திருத்தல் பணிகளுக்காக அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பரீட்சை நிலையத்தில் கடமையாற்றியவர்களின் கவனக்குறைவு காரணமாக அவை உடனடியாக அனுப்பப்படவில்லை. 3 நாட்களின் பின்னர் சென்று பார்த்தபோது காகிதங்களுடன் சேர்த்து அவை கட்டப்பட்டு அனுப்பப்படாமல் இருந்தமை அவதானிக்கப்பட்டுள்ளது. தவறு நிகழ்ந்ததால் தற்போது அந்த விடைத்தாள்களை திருத்தல் பணிகளுக்காக அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சையில் குறிப்பாக உயிரியல் போன்ற பாடங்களில் ஒரு சில புள்ளிகள் கூட மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நிலையில் தொடர்புடைய 21 மாணவர்களும் பெருமளவில் புள்ளிகளை இழக்கும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இது அவர்களின் இத்தனை ஆண்டுகால கல்வி வாழ்க்கையையும் அர்த்தமற்றதாக மாற்றியுள்ளதுடன் மாணவர்களை உச்சக்கட்ட மன அழுத்தத்துக்குள்ளும் தள்ளியுள்ளது. இந்த விடயம் கல்வி திணைக்களங்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட உடனேயே அந்த பரீட்சை மத்திய நிலையத்தில் கடமையாற்றியவர்கள் அங்கிருந்து உடனடியாக நீக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் கவனக்குறைவாக செயற்பட்டவர்களுக்கு எதிராக திணைக்களம் ரீதியான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 2026 மற்றும் 2027 ஆண்டுகளில் C-130 விமானங்கள் 2 இலங்கைக்கு வழங்க அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் ஒப்புக்கொண்டுள்ளன. இது பற்றி அனுர கூறியவை வருமாறு பாதுகாப்பு அமைச்சென்ற வகையில் எந்த ஒரு பாதுகாப்பு படையும் நமக்கு எந்த வகையான அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்ற அனுமானத்தின் அடிப்படையில் தான் தயார் நிலையில் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம். இலங்கையிலே மீண்டும் பாரிய உள்நாட்டு போர் நிலைமைகள் ஏற்படாது என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மேலும் எந்த ஒரு மேற்கத்திய நாடும் ஆக்கிரமிக்கும் நிலை எதுவும் இல்லை. தொழில்நுட்பத்துறை, சைபர் வெளி மற்றும் நவீன தொழில்நுட்ப கருவிகளில் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள எங்கள் ராணுவ பொறிமுறையை தற்போது தயார் செய்து வருகின்றோம். எங்கள் கடல் எல்லைகளின் பாதுகாப்பிற்கும் எங்களுக்கு ஒரு பொறுப்பு உள்ளது. மேலும் அதற்கு ஒரு அச்சுறுத்தல் உள்ளது. எங்கள் வான்வெளியின் அச்சுறுத்தல்கள் மற்றும் பாதுகாப்பு தேவைகளையும் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம். அச்சுறுத்தலின் தன்மைக்கு ஏற்ப எங்கள் ராணுவத்தை நாங்கள் தயார் செய்து வருகின்றோம். எனவே நவீன தொழில்நுட்ப கருவிகளை கொண்ட ராணுவத்தை உருவாக்குவது எங்கள் அரசாங்கத்தின் கொள்கையாகும். கடந்த காலத்தில் எங்கள் ராணுவத்தை மறுசீரமைப்பதற்கு எமக்கு அதிக அளவில் சர்வதேச ஆதரவு கிடைத்துள்ளது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து சுமார் 70 ஜீப்கள் எங்களுக்கு கிடைத்துள்ளன. எங்கள் ராணுவத்தை மிகவும் திறமையான ராணுவமாக மாற்றுவதற்கு தேவையான ஒரு அகாடமி ஒன்றை அமைப்பதற்கான பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளதோடு அதற்கான ஆதரவும் கிடைத்துள்ளது. மேலும் 2026ஆம் ஆண்டில் அமெரிக்கா எங்களுக்கு TH-57 வகை 10 ஹெலிகாப்டர்களை உதவியாக வழங்க உடன்பட்டது. 2026 மற்றும் 2027ஆம் ஆண்டுகளில் C-130 விமானங்கள் 2 எங்களுக்கு வழங்க அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன. KA-360 எனப்படும் பீச் கிராப்ட் ஒன்றையும் 2 KK-350 பீச் கிராப்ட் ஏற்கனவே அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருந்து உதவியாக பெறப்பட்டுள்ளன. எங்கள் விமானப்படை ஹெலிகாப்டர் படை கணிசமாக பலவீனமடைந்துள்ளது. 10 புதிய ஹெலிகாப்டர்கள் கிடைக்க உள்ளன. தற்போதுள்ள ஹெலிகாப்டர்களை புதுப்பிப்பதற்கான டெண்டர்கள் கோரப்பட்டு அனைத்தும் தயாராக உள்ளன. எனவே நாங்கள் ஒரு சிறந்த நவீன மற்றும் திறமையான ராணுவத்தை உருவாக்கியுள்ளோம். இது எங்கள் பொறுப்பு என்று நாங்கள் நம்புகின்றோம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர்.
அரசு வைத்தியசாலைகளில் நுண்ணுயிர் கொல்லி, மயக்க மருந்து, சுவாச நோய்க்கான மருந்து, தொற்று நோய்க்கான மருந்து, வலி நிவாரணி, கண் நோய்களுக்கான மருந்து என சுமார் 150 மருந்து வகைகளுக்கான தட்டுப்பாடு நிலவுவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நோயாளர்களுக்கு சிகிச்சைகளை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு தரமான மருந்து வகைகளை விநியோகிப்பது அவசியம். அதன்படி மருந்துகள், சத்திர சிகிச்சை உபகரணங்கள், ரசாயன பரிசோதனைகளுக்கான உபகரணங்கள், கதிரியல் பரிசோதனைகளுக்கான உபகரணங்கள் ஆகியவற்றை சரியான நேரத்தில் பெற்றுத் தருவது அரசாங்கம் மற்றும் சுகாதார அமைச்சின் பொறுப்பாகும் எனவும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஆனால் தற்போது வைத்தியசாலைகளில் மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கான பற்றாக்குறை தீவிரமடைந்துள்ளதாக மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள அனைத்து காணிகளையும் துல்லியமாக அளந்து விரைவாக வரைபடமாக்குவது தொடர்பில் சுற்றாடல், கமத்தொழில் மற்றும் வளங்களின் நிலைத்தன்மை பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் கவனம் செலுத்தப்பட்டது. 2021, 2022 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கான அரசாங்க நிறுவனங்கள், திணைக்களங்கள், ஆணைக்குழுக்கள் மற்றும் சபைகள் ஆகியவற்றின் வருடாந்த அறிக்கைகள் மற்றும் வருடாந்த செயற்திறன் அறிக்கைகள் தொடர்பில் பரிசீலிப்பதற்காக சுற்றாடல், கமத்தொழில் மற்றும் வளங்களின் நிலைத்தன்மை பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி அவர்களின் தலைமையில் கடந்த 17ஆம் தேதி பாராளுமன்றத்தில் கூடிய போதே இது குறித்து கலந்துரையாடப்பட்டது. தற்போதுள்ள கணிப்புகளின்படி இலங்கையில் 16.5 மில்லியன் நிலப்பிரிவுகள் இருக்கும் என்றும் அவற்றில் 2.5 மில்லியன் நிலப்பிரிவுகள் அளக்கப்பட்டு வரைபடமாக்கப்பட்டுள்ளன என்றும் குழுவில் தெரிவித்தனர். அதற்கமைய எஞ்சியுள்ள நிலப்பிரிவுகளை கூடிய விரைவில் அளந்து வரைபடமாக்குவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய குழுவின் தலைவர் இதற்காக சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் குழுவுக்கு அழைத்து எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து கலந்துரையாட எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் 2022 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கான காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் வருடாந்த அறிக்கைகளும் குழுவில் பரிசீலிக்கப்பட்டன. மேலும் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவினால் சட்டப்பூர்வமான ஒப்பந்தங்கள் ஒன்றி நிலங்களை குத்தகைக்கு விடுவதால் ஏற்பட்டுள்ள குத்தகை வரி நிலுவைகள் குறித்தும் குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதற்கமைய எதிர்காலத்தில் முறையான குத்தகை ஒப்பந்தங்களுக்கு உட்பட்டு நிலங்களை வழங்குவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய குழுவின் தலைவர் குத்தகை வரி நிலுவைகளை அறவிடுவதற்கான செயல்முறையை தயாரித்து நிலுவைகள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கிய ஒரு அறிக்கையை குழுவில் சமர்ப்பிக்குமாறும் அறிவுறுத்தியிருக்கின்றார். இக்கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, பாராளுமன்ற உறுப்பினர்களான ஞானமுத்து ஸ்ரீநேசன், சுசந்தகுமாரி நவரத்ன, சுதத் பலகல்ல மற்றும் பாக்ய ஸ்ரீஹேரத் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எஃப்நகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jefnaglalari.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.